வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரியான கிட்டானா நல்ல புளியம்பு ஒரு கிட்டா அண்ணே. இன்னைக்கு வந்ததுல டாப்பான கிடாய். டாப்பான கிட்டா. உயரம் இவ்வளவு தரத்துல பல் போடாத கிடாய். பல் போடாத கிடாய். பல்லே போடல. ஆமா. அப்ப பல் சேர்ந்தா எப்படி இருந்தா கிட்டா? அண்ணே இது பல்லு சேரும் போதுதான் கிடாயில உள்ள விஷயம் தெரியும். முரட்டுக்கிட்டா இருக்கு. ஆமா ஆமா. இந்த குட்டி ஜம்முன்னு இருக்குமாண்ணே. அண்ணே ஆட்டுக்கு ஒரு 5 வாரமா அலைஞ்சு கிடைக்கல. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த புல் கிடைச்சிருக்கு, வாங்கிருக்கீங்க அப்படிதானே? இந்த ஆட்டுல எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடை? இது வச்சுக்கலாம், ஒரு 7-8 வருஷம் வச்சுக்கலாம்ண்ணே. நல்ல பக்குவமா பார்த்தா 7-8 வருஷம் வச்சுக்கலாம். 7-8 வருஷம் வச்சுக்கலாம். ஆமா. குட்டி தரமா இருக்குண்ணே. அச்சுன்னு இருக்கும். அச்சுன்னு இருக்குண்ணே. ஆமா. கொம்புதலா எல்லாமே நல்லா இருக்குண்ணே. பல் போடல. கொம்பு தலை நல்ல கலரு கால் விட்டுருக்குண்ணே. கால் எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு கணம் இருக்கு, தூண் மாதிரிலாம் இருக்குண்ணே. ஆமா. தலை இந்த தலை இருக்கணும்னே. இந்த தலை இருந்தா தான் என்னைக்கும் ஆட்டுக்கு குட்டிக்கு நல்லா இறங்கும். ஜம்முன்னு இருக்குண்ணே. ஆமா. பால் சரம் நல்லா இருக்குண்ணே. பால் எவ்வளவு நீளம் இருக்குவாங்க. ஜம்முன்னு இருக்கு. காளை மீன் மாதிரி இருக்கு. ஆமா. நல்ல பொருள் நல்ல விலைக்கு வாங்கினா எந்திரு போகுது இறங்கும். இது தூத்துக்குடிக்கு மேல. தூத்துக்குடி நீ தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா. அண்ணன் போகுது. சரிண்ணா. ஓகே 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 ஓகே. நம்பர் சொல்லுங்க அண்ணே. 63 84 12 56 20. நல்ல பொருளுக்கு நல்ல விலையில இருக்கும். கொஞ்சம் 50,000 கூட நினைக்க வேண்டாம். நல்ல பொருள் வாங்கலாம். பாயா 2 ஒரிஜினல் கொடியாடு. சூப்பர் ஆடு. அப்படிதானே? சூப்பர் ஆடு. ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? ஆடுன்னு 10 நாள் செய்யணும். 10 நாள் நிறசனா தானே? நிறசனா. எவ்வளவு விலை சொல்லுதுண்ணே? 45 ரூபா சொன்னேன். 45 ரூபா சொல்லுது. எதுவும் கேள்வி இருக்குண்ணே? கேள்வி 38 ரூபாய் கேள்வி. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? ஃபைனல் 40 ரூபா விடலாம். 40 ரூபா விடுவீங்க. சந்தை இந்த வாரம் எப்படி இருக்கு? சந்தை மந்தமா இருக்கு. விலை இல்லையா? விலை இல்ல. நீ எந்த வியாபாரி? நான் கமிதி வியாபாரி. சரி ஓகே. நன்றி. சந்தையில ஒரிஜினல் கொடியாடுகளை பாக்குறதே ரொம்ப அரிது. முன்னாடி நிறைய வரும், இப்போ 1-2 சொல்றாப்புல வருது. அதுல இது பாருங்க, நல்ல ஒரிஜினல் கொடியாடு. காலு நல்ல நீளம், தலையை பாருங்க, காதை பாருங்க, வால் மடி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 10 கிலோமீட்டர் நடக்க விட்டாலும் வாட்டுக்கு நடந்து மேயிற ஆடு. ஆனா வாங்கியிருக்கா, விற்க கொண்டு வந்திருக்கீங்க? வாங்கிருக்கேன். ஏன் எந்த ஊருக்கு போகுது? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை பக்கத்துல. ரெண்டும் இதா ஆடா வாங்கிருக்கீங்களா? குட்டி தானே? குட்டி பிரிச்சாச்சா எப்படி? இல்ல ஆடு மட்டும் தான். ஆட்டுக்கு பல்லு என்ன? ஆட்டுக்கு பல்லு சேர்ந்திருக்கும். என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 35 சொன்னாங்கண்ணே. சரி, 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 35 சொல்லி 30 15. ஆமா. அருமையா கணக்கு போட்டு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. வளர்க்கணும் போய் வளர்த்தோம்னா இதாக்கணும்ண்ணே. அப்ப ஏற்கனவே ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கு. ஆமாண்ணே. ரைட். அதை கரெக்டா விலையை குறைச்சு வாங்கியிருக்காங்க. நல்ல ரேட். இந்த மாதிரி ஆடுகளை செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நெட்டு போய் தான் நம்ம அடுத்து போய் உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி பண்றது நல்ல ஒரிஜினல் பீஸா இருக்கும், விக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமாண்ணே. இல்ல கைசா இருந்தா எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்கண்ணே? நம்ம வாங்கி வித்து விக்கிறது தானே. கூட ஒரு 500. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? எவ்வளவு தூரம்னா அங்க இருந்துங்க? 80 கிலோமீட்டர். அப்படிதானே? மொத்தம் பொடி குட்டி எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்கண்ணே? 9 குட்டி. என்ன ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்கண்ணே? 5,500. எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்கண்ணே? கரெக்டா 1 வருஷம் வளர்ப்பீங்க. 1 வருஷம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? அவ்வளவு 25,000 கொண்டு வந்துருங்க. என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? எற மக்காச்சோளம் சத்தான பொருள் கொடுப்பீங்க. மூர்க்கமா கொண்டு வந்துருக்கீங்க. கிருமி எல்லாம் கொடுக்க முடியல. கிருமி மருந்து அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவியோ? சரி. இந்த ஆடு எவ்வளவு வாங்கிருக்கியோ? குட்டி மட்டுமா ஆடு மட்டுமா? இதுல எத்தனை பல்லு ஆடுனே? 6 பல்லு ஆடு. சரி. ஆடு ஒரு லாபம் இருக்கா இல்லையானே? நல்ல பார்த்தா லாபம் தான். சரிண்ணே. சந்தை எப்படி இருந்தா வரோம்? கடுப்பா தான் இருக்கு. சரி ஓகே. நன்றி. அதிகமா தான் இருக்கு. சூப்பர் பால்கன்னி ஆடு. நல்ல ரெட்ட குறுக்குல அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 மாதிரி என்ன வரீங்கயா? ஒரு பொம்மை ஒரு கிடா மாதிரி ஆடு. பல்லு எப்படி என்ன அதுங்கயா? பல்லு சுமாரா தான் இருக்கு. எவ்வளவு விலை சொன்னாவோ? 18,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு பாத்திரம் எவ்வளவு மதிச்சு நீங்க? 17க்கு வாங்கிட்டு போறீங்க. நம்ம இந்த ஆடு வாங்கிட்டு போற நமக்கு என்ன லாபம் இருக்கு அதை சொல்லுங்கயா? பணத்தை தான். முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்? அதெல்லாம் கரெக்டா நம்ம சொல்ல முடியானே. வணக்கம். நல்ல ஒரு 4 ஆடு. அப்படிதானே? 2 கன்னி 2 கொடியாடு ஒரிஜினல் வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? சரி. ஒவ்வொரு ஆடை சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆடை போய் சொல்லுங்க. நல்ல சூப்பர் ஆடு. நல்ல ரெட்டுக்குள்ள அருமையான ஆடு. ஆடு பல்லு எப்படி என்ன? பல்லு சேர்ந்து எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? 4 மாசம் சனையா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னா முடிச்சிருக்கீங்க? 16,500 முடிச்சிருக்கீங்க. இந்த கன்னி எவ்வளவு வாங்கிருக்கியோ?
ரெண்டு ஜோடி. குட்டி இருக்கா குட்டி இல்லையா? ரெண்டுக்கு ஒவ்வொரு குட்டி இருக்கு அப்படிதானே? இது பல்லு சேர்ந்தா பல்லு சேரலையா? பல்லு சேர்ந்துட்டு எவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? 30 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. இந்த கண்ணி இந்த கொடியாடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 14,500. எந்த ஊர் போகுதுண்ணே? வல்லநாடு பக்கம் போகுது. வல்லநாடுனால கொடியாடுக்கு ரொம்ப சிறந்த இடம்லானே, நல்ல தரமான ஆடுகளுக்கு. இதுக்கு கிடா நம்மகிட்ட இருக்கானே. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? 15 ஆடு. பெரிய கிடா. ஐயா வணக்கம். ஒரு ஆள் பல்லு போடு, இப்பதான் போடுது. பல்லு போடுது இப்பதான். சினையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 43 ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறோம். 43. சொன்ன வேலை எவ்வளவுயா? சொன்ன வேலை 45. 45. 3000 குறைக்க முடிஞ்சது. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சு. அவ்வளவுதான். ஒரு ஆள் இப்பதான் பல்லு போடுது. வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறோம். ஆடு ஒரிஜினல் கொடியாடு. அப்படிதான் ஒரிஜினல் கொடியாடு. ஆடுனா பல்லுக்கு தரமா சூப்பரா இருக்கு. சூப்பர். மரக்கால வருமா? வரும். வணக்கம். 3 குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரியா? 3 கிடாயி. 3 கிடாயி. 2 பல் போட்டுக்கு உங்களுக்குண்ணே? ஆமா, 2 பல் போட்டிருக்கு. என்ன விலை சொன்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அது 40 ரூபா சொன்னாங்க. மொத்தமா 40 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 34. 34 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது முனியப்ப கோயிலுக்கு. கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. வரமா எப்படி கிடா வாங்க நினைச்சோ? ஆமா. எப்படி வாங்குறீங்க? என்ன காரணம்? பெரிய கிடா வளர்க்கணும்ல. வரட்டு கிடா இருப்பீங்கன்னா என்ன தீவனம் கை கொடுப்பீங்க? 2 குட்டி பால் கன்னி ஆடு அப்படிதானே? ஆமா. ஒரிஜினல் கன்னி ஆடு தானா? ஆமா. ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுங்கயா? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துச்சு. மரி 2 என்ன மரிங்கயா? மரியே ஒண்ணு கிடாமரி ஒண்ணு பொம்மரி. ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. ஆடு இனி எவ்வளவு நாள் இருக்குயா? அப்படியே ஒரு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்கும். அப்ப ஆடு இளஞ்சனே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆடு வட்டி இருக்குமா? வட்டி இருக்கும். சரி, எவ்வளவு வேலை சொன்னாவ? அவ 20 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கிய? ஆமா. எவ்வளவு முடிச்சிருக்கிய? 18,500. பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சிய? 18,500. மதிச்சது 18,500 அதே விலைக்கு வாங்கியாச்சு அப்படிதானே? இல்ல 17க்கு மேட்ச் கூட 100 ரூபா கூடி கூட 1000 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எல்லாரும் கொடியாடு விரும்புவா, நீங்க கன்னி விரும்பி என்ன காரணம்? கன்னியாடு தான் வளர்ப்பேன். வளர்ப்பீங்க. வீட்டுல எத்தனை கன்னியாடு வச்சிருக்கீங்க? ஐயா, வீட்டுல எத்தனை கன்னியாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல எத்தனை கன்னியாடு வச்சிருக்கீங்க? ஒரு ஆடு தான் கிடக்கு. ஒரு ஆடு தான் கிடக்கு. கன்னியாடு ஒயிட் கேரளா தலைச்சேரி பியூர் பிரீடு. நல்லா பாருங்க, தலைச்சேரி. மூக்குலாம் ரோஸ் கலர்ல இருக்கு. காலு அதே மாதிரி வெள்ளை கொம்பு, எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த இதை வாங்கினதை பத்தி சொல்லுங்க. 28,000 கேட்டு 25,000 வாங்கிருக்கோம். 28,000 கேட்டு 25. வியாபாரி சொன்னது 28, நீங்க வாங்கினது 25. இந்த ஆட்டை பிடிச்சிருக்கீங்களா? எல்லாரும் போராடு, கருப்பாடு, செம்போரு அந்த மாதிரி வாங்குறாங்க. இதை பிடிச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? நமக்கு மனசு பிடிச்சி வாங்கிருக்கோம். இதை பிடிச்சதுக்கு காரணம் மனசுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா. ஆடு செனையா இருக்கா? எப்படி குட்டி கழிச்சிருக்கா? வாங்கியிருக்கான். செனன்னு சொல்லியிருக்காங்க. பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. சேர்ந்துருக்கும். இந்த தலைச்சேரி ஆடோட ஸ்பெஷலே பால் தான். 3 குட்டி போட்டுச்சுன்னா 3 குட்டிக்கு பால் கொடுக்கும். 4 குட்டி போட்டுச்சுன்னா 4 குட்டிக்கும் சேர்த்து பால் கொடுக்கும். அருமையான ஆடுங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல 2 ஆடு இருக்குங்க. 2 ஆடு சேர்த்தா 3 ஆடுங்க. இதோட சேர்த்தா 3. வணக்கம். சந்தையில ஒரு சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறேன். கிடா பத்தில கிடா பல்லு எப்படி என்ன? பல்லு 2 பல்லு கிட்டா ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணா? கோயிலுக்கு. கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்களா? எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே? 20 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 ரூபாய்க்கு. 17 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க. வரும்போது எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணே? நம்ம கிடா தான் வாங்கணும். இதே மாதிரி கிடா எத்தனை கிடா பாத்திருப்பீங்க சந்தையில? அது 10 ரூபாய் நிறைய பார்த்தாச்சு. 10 கிடா பாத்தீங்க. இந்த கிடா என்ன சிறப்பு இதை வாங்கிருக்கீங்க? என்ன காரணம்? நல்ல கலரு, நல்லா ஹைட் வெயிட், நல்ல தோரணையா இருக்கு. அதனால வாங்கிட்டு போறேன். எந்த போதுண்ணே? தூத்துக்குடி போகுது. தூத்துக்குடி போகுது. ஓகே. வளர்ப்பு குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்குமா இந்த குட்டி? 1 வார குட்டி. 1 வார குட்டியா இருக்கும். என்னால பொடி குட்டி வாங்கிட்டு போறேன். என்ன காரணம்? ஒரு ஊர்ல ஒரு குட்டி ஓட்டுக்கு அத துணைக்கு பால் அதிகமா இருக்கு. பால் அதிகமா இருக்கு. அதுக்காண்டி வாங்கிட்டு போய் எவ்வளவு லட்சம் வேலை முடிச்சு வாங்கி போறீங்க? 2,200 சொன்னாங்க. 2,200. 2,200 கிட்டா மாதிரி தான் முழுக்குனே. கொடியன்னு உள்ள முழுக்குனே. ஒரு 14 குட்டியா இருக்கும்ண்ணே. எதிர்ப்பு போனே 1 வார குட்டி நாங்க. 1 வார குட்டி. ஆட்டுல வளைஞ்சிருமா? ஆட்டுல வளைக்கு என்ன செய்யணும்ண்ணே? பால் விடணும். பால் அது தாய்ப்பாலை நம்ம இதுல பீச்சு விட்டால வளைஞ்சு விடணும். சரி. வணக்கம். வணக்கம். ஜம்முன்னு ஒரு மயிலம்பாடி குட்டி அப்படிதானே? கொம்பு இல்லாத குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா? 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டியா இருக்கும். ஜம்முன்னு வளர்த்துருக்காங்கண்ணே. சரி, எவ்வளவு வேலை சொன்னாங்கய்யா? 9 ரூபா இல்ல 8,000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்க ஃபைனலா? 7,000 ரூபா. 7,000 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? இது நாங்க ஒரு 6 மாசம் வளர்ப்போம். 6 மாசம் கண்டிப்பா வளர்ப்பீங்க அப்படிதானே? குட்டி ஜம்முன்னு இருக்கானே. எல்லாரும் பொட்டு விரும்பா, நீங்க மயிலம்பாடி விரும்புங்க. என்ன காரணம் ஐயா? இது எந்திக்கும், அது எந்திக்கும். அது எந்திக்கும். இது நல்லா இருக்கும் அப்படிதானே? சரி 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 சரி. எந்திரு போதீங்கயா? இங்க எல்லாத்தையும் ராத்துக்குளம் போகுது. வீட்டுல எத்தனை ஆடு குட்டி வச்சிருக்கீங்க?
வீட்டுல ஒரு 5-6 குட்டி இருக்கு. மயில மாடு தான் வச்சிருக்கீங்களா போட்டு வச்சிருக்கீங்களா? பொட்டு இருக்கு, மயிலமாடி. மயில மாடு இருக்கு. ரெண்டுல எது நல்லா இருக்கு வளர்ப்புல? ரெண்டும் நல்லா இருக்கும். ரெண்டு நல்லா இருக்கு. சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்கன்னா அப்புறம் பொட்டு குட்டியோ? பொட்டு குட்டி கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி அப்படிதானே. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்னா? 10 நாள் இருக்கும். 10 நாள் குட்டியா இருக்கு. எவ்வளவு விலை சொன்னாவ? 1100 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 600 வாங்கியிருக்கேன். ஒட்டி குட்டி என்னால என்ன காரணத்துக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? மாடு இருக்கு, போட்டு பால் கொடுத்து வளர்த்தலாம்னு வாங்கிட்டு போறீங்க. எப்போது எப்படி குட்டி வாங்கி வளர்ப்பீலோ? ஆமா, வளர்த்துருக்கேன்னா ஒரு 10 குட்டி கிடக்கு, அதோட சேர்த்துக்கிடுவீங்கண்ணே. கொடியாடு வாங்கலாமே, செம்பரியாடு வாங்குறீங்க? சிம்பரி வந்து நமக்கு சீக்கிரம் உண்டாகும் விளையாட விட, அதனால அது வாங்கிட்டு போறீங்க. இந்த எட்டயபுரம் சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? நல்ல கூட்டம், ரேட்டும் ஹெவியா இருக்கு. ஹெவியா இருக்கு. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம்ண்ணா. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 3 மாசமா. 3 மாசம் குட்டி. எவ்வளவு விலை சொன்னாங்க? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். ரெண்டு சேர்த்து 10,000 வாங்கிருக்கீங்க. 10,000 சரி, எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு வருஷமாவே வளர்க்கணும். 1 வருஷமா வளர்க்கணும். கொஞ்சம் பெரிய குட்டி வாங்கிக்கலாம். பொடி குட்டி வாங்கிருக்கீங்க. இறக்க அடிக்குமா? அது நம்ம தோட்டத்துல உள்ளதான் மேய்ஞ்சுக்கிறோம். மேய்ஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் வாங்கிட்டு போய் எந்த ஊர் போகுது? கோவில்பட்டி போகுது. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை கிராக்கி ஓவரு. கிராக்கி கடுமையா இருக்கு. கடுமையா இருக்குண்ணே. ஆமா. சரி, ஓகே, நன்றி. வணக்கம். 3 உடசலான குட்டி குட்டியால வாங்கிட்டு போறீங்கண்ணே. கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க அது? 3 மாசம் குட்டியா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1800 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 1500. கொஞ்சம் உடசலா தான் இருக்கு. தேத்திரலாமா நம்ம? தேத்தைக்கு என்ன செய்வீங்க? என்ன இற வைப்பீங்க? அதான் தேத்தைக்கு என்ன இற வைப்பீங்க ஐயா? சீனரை போட்டு இந்த மாதிரி வைப்பீங்களோ? சரி, தேறிடும். ஜம்முன்னு தேறிடுமா? தேறிடும். ஓகே. ஆனா வணக்கண்ணே.